தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஈமக்காரியம் தொகை ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்க கோரியும் வில்லிவாக்கம் அண்ணாநகர் கிளை மறுசீரமைப்பு கூட்டத்தில் கோரிக்கை தீர்மானம். தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் வில்லிவாக்கம் அண்ணாநகர் பகுதி கிளை மறுசீரமைப்பு கூட்டம் நேற்று மாலை வில்லிவாக்கம் அருள்மிகு சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் கௌரவ தலைவர் விஜயகுமார் தலைமையில் தலைவர் ரவிசங்கர் முன்னிலையில் ஓதுவார் தாரணி இறை வணக்கத்துடன் நடைபெற்றது. கிளை செயலாளர் விக்னேஷ் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். சென்னை கோட்ட செயலாளர் தாமரம் ரமேஷ் கூட்டத்தை துவக்கி வைத்தார். மகளிர்கள் கோரிக்கைகளை விளக்கி மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி சிறப்புரையாற்றினார். மேலும் திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் வளர்ந்து வந்த வரலாறுகளை உயர்மட்ட உறுப்பினர் KR பாலசுந்தரம் நினைவு கூறினார். அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விளக்கியும் புதிய நிர்வாகிகள் தேர்வு குறித்து சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் எடுத்துரைத்தார். இதில் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அமிர்தவள்ளி, கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர், வில்லிவாக்கம் ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு கிளை வளர்ச்சி, நிர்வாகிகளின் வேலை திட்டம் குறித்து உரையாற்றினார்கள். மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில்களில் 5 ஆண்டுக்கு மேல் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் ஈமக்காரியங்களுக்கு ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்க கோரியும் செயல் அலுவலருக்கான நிலை 4 பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் 25% உள்ஒதுக்கீடு வழங்க அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டியும் பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டியும் கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வில்லிவாக்கம் அண்ணாநகர் பகுதி கிளை கௌரவ தலைவராக விஜயகுமார், செயல் தலைவராக சேதுராமன், தலைவராக ரவிசங்கர், செயலாளராக விக்னேஷ், பொருளாளராக திருமதி தாரணி, அமைப்பாளராக ஆனந்தன், கொள்கை பரப்பு செயலாளராக கார்த்திக், மகளிரணி செயலாளராக லட்சுமி மற்றும் மகளிரணி துணை செயலாளராக சண்முகப்பிரியா, இணை செயலாளராக ஸ்ரீதரன், துணைத் தலைவராக லோகேஷ், நந்தகுமார், துணை செயலாளராக ஆதித்யன், ராஜா, விக்ரம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டனர். கூட்டத்தில் இறுதியாக பாலியம்மன் கோவில் பூசாரி சிவராமன் நன்றி உரையாற்றினார். இக்கூட்டத்தில் வில்லிவாக்கம் அண்ணாநகர் திருக்கோவில் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.